எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை கேட்டை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உச்சிஷ்ட கணபதி கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் முதல் பாதம் விருச்சக ராசி ரிஷப லக்னத்தில் தானுங்க செப்டம்பர் மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய தருணம் எந்த மாதிரியான மாறுதலும் மாற்றங்களும் ஏற்படுத்தும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலைன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்குதானுங்க செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாவுடைய பயிற்சி. மேசராசினா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய். காலச்சக்கரத்தின் முதல் பாவகம் செவ்வாவுடைய வீடு. செவ்வாவுடைய பயிற்சி 13ஆம் தேதி. 14ஆம் தேதி சுக்கிர பகவானுடைய பயிற்சி. 15ஆம் தேதி புதனுடைய பயிற்சி. 16ஆம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சி. அப்போது இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சியும் மற்ற கிரக அமைப்புகளை கொண்டு தான் கோட்சார பலன்கள் நம்ம பார்க்குறோம். கோட்சாரம் அப்படின்னா என்னன்னா கோள்களின் சாரம். ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பாவகத்தில் யாருடைய சாரத்தில், சாரம்னா நட்சத்திரம், யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அதுக்கேற்ற மாதிரியான பலன் வரக்கூடியது தான் கோட்சார பலன்கள். அதுக்காக சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கோட்சார பலன் வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சுய ஜாதகம் அப்படின்றது உசுறு மாதிரின்னு வச்சுக்கோங்க. கோட்சார பலன்ன்றது உடம்பு மாதிரி. அப்போது லக்னத்தை கொண்டு பார்க்கக்கூடிய பலன் அதுதான் நம்ம பிறந்த ஜாதகம், அதாவது நம்மளுடைய சுய ஜாதகத்தை வச்சு பார்க்கக்கூடியது. ராசியை வச்சு பார்க்கக்கூடிய பலன்கள் தானுங்க கோட்சார பலன்கள். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய முழுமையான பலனை தானுங்க இந்த பதிவில் 100% ஆதாரபூர்வமாக இந்த விவரங்கள் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேனுங்க. நீங்கள் எத்தனையோ யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு 100% உங்களுக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக தான் இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஒரு ராசியில் பிறந்தவங்க அல்லது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம் சிந்தனை வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாதகம் இருக்குது. கோட்சார பலன்கள் 30% 40% எடுத்துக்கோங்க. ஆனாலும் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும், பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்ற வார்த்தை 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய அந்த பயிருக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் தான். ஒரு செயல் செய்கிறோன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாதுங்க, அந்த செயல் செய்கிறதுக்கான பிரார்த்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து செஞ்சுக்கிடணும். அப்படி செஞ்சோம்னா நமக்கு நட்டம் இல்லை. நம்ம மனசால் பார்க்குற தொழிலெல்லாம் செய்யணுன்ற எண்ணம் வரதான் செய்யும். ஆனாலும் இந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா, எந்த நேரத்தில் செய்தால் அது சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு தயவு செய்து பாருங்கள். ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டமெல்லாம் தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலே வந்துக்கிட்டு இருப்போமே தவிர இவங்களால நல்லா இருக்கும் அவங்களால நல்லா இருக்கும்னு சொல்கிறது அளவுக்கு யாரும் கிடையாதுங்க. ஒரு முறை நட்டப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் சுய தொழில் செய்கிறதுக்கோ அல்லது ஒரு செயல் செய்கிறதுக்கான ஒரு எண்ணமே இல்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு தயவு செய்து முக்கியத்துவம் கொடுங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான செப்டம்பர் மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன். கன்னிராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் புதன் தான். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரார்த்தம் என்னன்னா ராசியாதிபதி புதன், தொழில் ஸ்தானாதிபதியும் புதன். அப்போது ராசியாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் கன்னிராசிக்கு 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் பெரிய லெவலில் நமக்கு 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றம் வராது.
பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவங்க ஒரு செயல் செய்யும் பொழுது ஒரு முறைக்கு 4 முறை யோசனை பண்ணுவாங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்ற ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க அப்படி தான். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஏட்டு அப்படின்னா காகிதம், காகிதத்தில் எழுதுறது, அதாவது படிக்கிறது. நம்ம படித்த படிவு வாழ்க்கையில் அப்படியே அப்ளை பண்ணிட முடியாது, அப்படியே நம்ம பயணிச்சிட முடியாது அப்படின்ற மாதிரி ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்றது. அனுபவம் வேறு, படிப்பு வேறு. இந்த அனுபவம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க. ஒரு செயல் படாப்பட்டுன்னு அப்படியே செஞ்சிட மாட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய நல்ல விஷயம் என்னன்றது ஒரு முறைக்கு 4 முறை யோசனை பண்ணுவாங்க. எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, உங்கள் ராசியாதிபதி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மறைவு ஸ்தானத்தில் வராரு. அதுபோக 10வது பாவகத்தில் குரு பகவான் வேறு இருக்கிறாரு. இந்த ஒரு சூழலால் புதுமையான முயற்சிகளுக்கு இடம் கொடுத்துட வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க. இருந்தாலும் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேனுங்க, 5 வட்டிக்கு ஒருத்தர் கேட்குறாரு, என் நகை நட்டு அடமானம் வச்சுப்புட்டு 1 ரூபாய் வட்டிக்கு அடமானம் வச்சு நான் 5 வட்டிக்கு கொடுக்கலாம்னு இருக்கிறேனுங்க. இந்த மாதிரி தயவு செய்து தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. அதிக பிரசங்கமான தனம் தயவு செய்து வேண்டாம். என்னடா இந்த தம்பி இப்படி சொல்லிவிட்டாருன்னு நினச்சிக்கிடாதீங்க, தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, மன்னிச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, உங்கள் ராசியாதிபதி பலவீனமாக இருக்கிறார். 1, ராசிக்கு 8 கிரகம் செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறார். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய சாரம் வாங்கியிருந்தாலும் சனியுடைய பார்வையில் இருக்கிறார். இந்த செவ்வாய் அப்படின்றவர் சனி பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு பகை கிரகம் தான். அப்போது அந்த சனி செவ்வாய் 2மே பாவகிரகங்கள் தான். உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சிக்கலில் கொண்டு போய் மாட்ட வச்சிரும். அதனால் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு வர்றது செப்டம்பர் 15ஆம் தேதி. உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாய் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு போகிறது 13ஆம் தேதி. அப்போ குறைஞ்சபட்சம் 13ஆம் தேதி வரை, அதிகபட்சம் 15ஆம் தேதி வரை கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. ஐயா, நம்ம இருக்கிற நிலைமையிலிருந்து மேலே போகலனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாயிடும். கூட இருக்கிறவனே மதிக்க மாட்டான். அதனால் இந்த 15 நாள் அப்படின்றது, செப்டம்பர் 1லிருந்து 15 நாள்ன்றது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்கள். பொருளாதாரத்தில் பிரச்சனை எல்லாருக்கும் தான் இருக்க செய்யுது. என்னால் ரொம்ப சங்கடமாக இருக்குது, அதனால் இருக்கிற இடத்த விற்றுப்படலாமா அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா, செப்டம்பர் 1லிருந்து 15 தேதிக்குள்ளார ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அடுத்த செகண்டே விற்றுப்பிடுவீங்க. 10 லட்ச ரூபாய்க்கு விற்கிற சொத்து 25 லட்ச ரூபாய்க்கு அவன் விற்றுப்பிடுவான். அதனால் இந்த நேரத்தில் ஒரு பொருள் விற்கணுன்ற எண்ணத்துக்கு போகாதீங்க. அதே மாதிரி செப்டம்பர் 1லிருந்து 15 தேதிக்குள்ளார ஒரு தொழில் தொடங்கலான்ற எண்ணத்துக்கு வராதிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு முக்கியமான முடிவுகள் கொஞ்சம் தள்ளி வைங்க. இதே 15ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு, பிரமாதமாக இருக்கும், உண்மைக்கே நல்லா இருக்கும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், வெளியூர் வெளிநாடு போகிற யோகம், அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு, மன அழுத்தம் குறைகிறது, தொழில் ஸ்தானத்தில் ஒரு நிறைவு வர்றது, இதெல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் முன்னுக்கு நம்ம சிக்கிக்கிட்டோம்னா அதுலேருந்து விடுபடுறதுக்கே நமக்கு சரியாக போயிடும். அதுக்கிட்ட நம்ம மல்லு கட்டிகிட்டு இருக்கிறதுக்கே சரியாக போயிடும். அதனால் 15 தேதி வரை ஒரு வேலையிலேருந்து நீங்கள் விடுபடணும்னு நினச்சாலும் யோசனை பண்ணி செய்யுங்க. ஐயா வேலை பிடிக்கலைங்க ஐயா, பேப்பரை போட்டுடலான்னு இருக்கிறேனுங்க, வேண்டாம், பொறுமையாக இருங்க. ஒரு வாகனம் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, பொறுமையாக இருங்க. சார் திங்கக்கூடாதா தூங்கக்கூடாதா, நான் அப்படி சொல்ல வரலைங்க. அத்தியாவசியம்னு ஒன்று இருக்குது, அனாவசியம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஒரு செயல் நமக்கு அத்தியாவசியமாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். கொஞ்சம் ஆடம்பரத்துக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுத்துருங்க. நேர காலங்கள் நமக்கு பாதகமாக இருக்குது, பார்த்துக்கிடுங்க. 15 தேதிக்கு மேற்கொண்டு சாமி சத்தியமாக நல்லா இருக்குது, பிரமாதமாக இருப்பீங்க. 10வது பாவகத்தில் இருக்க குரு கூட தன்னுடைய சுயசாரத்துக்கு வந்துடுறார் இந்த மாதத்தில். புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்து தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தானத்தை பார்க்கிறார். நல்லதாக தான் நடக்கும். ஆனால் 15 தேதிக்கு மேலே இந்த தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க. 3வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் கூட தனஸ்தானத்துக்கு வர்றது யோகம்தான். தைரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 2வது பாவகத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் வர்றதுனால
அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். எப்போ? 13 தேதிக்கு மேலே. ஒரு செயல் செய்யும்போது செய்யலாமா வேண்டாமா 2 மனசு இருக்குது பாருங்கள், அந்த 2 மனசு அதெல்லாம் சரிப்படுத்தி விடும் 13 தேதிக்கு மேலே. அப்போ 13 தேதிக்கு மேற்கொண்டு ஒரு மாற்றம் வரும். 15 தேதிக்கு மேற்கொண்டு ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் ஒரு நிறைவு கொடுக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. 4 கூடிய கிரகம் 10வது பாவகத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதி தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து சுபஸ்தானத்தை பார்க்கறதுனால 15 தேதிக்கு மேலே ஒரு 16, 17 தேதியிலெல்லாம் ஒரு சிலர் கன்னிராசியில் பிறந்தவங்க வாகனம் 2 வீலர் இல்லைங்க 4 வீலர் வாங்குறதுக்கே யோகம் இருக்குதுங்க. நிச்சயமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 15 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் மாறுதல் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி வாழ்வாதாரத்திலையும் சரி வரதான் செய்யும், மாற்றுக்கிறது இல்லை. கணவன் மனைவிக்குள்ளார தீராத பகை இருக்குது, தீராத சண்டை இருக்குது, 18 தேதிக்கு மேற்கொண்டு நல்லா இருக்கும். ஆக கன்னிராசியில் பிறந்தவங்க இந்த மாதத்தை கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய மாதம். அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் வரதான் செய்யும். ஆனால் இந்த மாதம் 50% ஓகே, 50% பாதகம், பார்த்துக்கிடுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.